பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த 5 வசனங்களுக்குள்ளாக தேவனோட ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஸோ இன்னைக்கான வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், சரிங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, தேவன் நம்மளுக்காக செஞ்ச முதலாவது பெரிய காரியத்தை எல்லாம், நம்மளுக்கு முதலாவது செஞ்ச நன்மையை நாம மறக்கவே கூடாதுங்க. நன்மையை, அப்புறம் நம்மளுக்காக தன்னோட ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக சென்ட் பண்ணி அவர் ரத்த சிந்தனை, அதையும் நம்மளோட மைண்ட்லேருந்து மறக்கக்கூடாது. அவர் நம்மளுக்காக செஞ்ச காரியங்கள், நம்ம பாவத்துல சாபத்துல சாக வேண்டியதா இருந்தோம், ஆனா நம்மளுக்காக தன்னோட மகனைய அமுச்சு விட்டார். பாத்தீங்களா? நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக, நம்மளை சாபத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக. சோ அந்த சகல நன்மை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடவே கூடாது. பாத்தீங்கன்னா அநேக நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் செஞ்சிருக்கலாம், மேபி நீங்க மறந்துருக்கலாம். நானும் கூட பல விஷயத்த நன்மை செஞ்சிருக்கலாம், நல்ல பேர்த்த மறந்துருக்கலாம். ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாம் என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் நம்மளுக்காக செய்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ண, சகல நன்மையும் மறந்துட்டீங்கன்னா அந்த இதுலேருந்து உங்களை பிசாசு அந்த இதுலேருந்து உங்களை வெளிப்பாட்டிலேருந்து வெளியே எடுத்துருவோம். நீங்கள் அப்புறமேட்டு அந்த விஷயத்தில் போராடி கொண்டே இருப்பீங்க, ஏன்னா மறக்க வச்சுட்டானா. ஸோ அந்த வருங்காலத்தில் என்னென்ன அந்த ஆசீர்வாதம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட்.